அவுத்து விட்டுக்கிறானே. ஒரு தாய் வயிறே கை வச்சா. ஐயோ போச்சு, ஐயோ போச்சு. ஆமா எம்மா வீட்டு போச்சு. அடிச்ச அடியில எவனோ கரகாரன் சுத்தினா இழுத்து போட்டு வாங்குறானே. ஆமா தாக்க அரக்க இழுத்து போட்டு வாங்குறானே. அவன் பொண்டாட்டி தாடி அரக்க இங்க வாங்குவாங்க குசு. சோரவாசம் காட்டி ஓட்டியாந்தான் பாரு. ஒரே ஓடி ஓடியாந்தான் பாரு. ஓடியாந்த வெறில உள்ள போனோம். 4 பேர் குஞ்சு கட்டிவிட்டான். குஞ்சு உஷார கட்டிட்டோம். Hey,
அதோ ஐயா இந்த முடிமேல வந்திருக்கிறே. ஆமா நீ யாருமா? ஈரு பேணும். அம்மா இந்த பாலம் மேல வந்திருக்கிறே. ஆமா நீ யாருமா? நான் தானே கோத்தா ஓண்டிகாம்பா. நீங்க எத்தனை பேர் அக்கா தம்பிங்க? எங்க அக்கா தம்பி மொத்தம் 7 பேரா? 7 பேரா? ஆமா. இப்ப எத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க? 2 பேர் தான் வந்துருவா. நீ 5 பேர் எங்க? தலையோடு கோழி நடுவோட போயிறாங்க. தலையோடு கோழிங்க நடுவோட போயிறாங்க. நடுவோட போயிறாங்க. அம்மா இந்த ஊர்ல மழை பெய்யுமா? மழை பெய்யுமா? மேல மப்பு இருக்கான் பாரு. மப்பு இல்ல அவன மழை பெய்யாது. மழை பெய்யாதா? சரி அம்மா அம்மா உனக்கு எந்த குறையும் இல்லாம ஆமா என்ன நீ மலை ஏற போற என்ன அம்மா ஊர்ல ஆமா உனக்கு கூழ் ஊத்தி கும்பாபிஷேகம் பண்ணா ஆமா உனக்கு ஏறுவியா? எனக்கு ஏறுவில்லடா. உனக்கு என்னமா குறை வச்சாங்க அந்த ஊர் மக்கள்? ஐயா எனக்கு ஏறுவில்லடா. ஏன் ஏறுவில்ல? நான் பேமாடு கூழ் ஊத்துனீங்களே ஏன்டா வெங்காயம் அடிச்சு போட்டீங்க? புரியல. வெங்காயம் அடிச்சு போட்டீங்க. கூழ் ஊத்துறா வெங்காயம் அடிச்சு போடுதா? ஏன் அடிச்சு போட்டீங்க? ஏன் அடிச்சு போடக்கூடாது? அடிச்சு போடக்கூடாதா? வெங்காயத்தினா ஆத்தாக்கு சளி பிடிச்சுக்கோ. ஏன்டா ஊசி படுத்த? அதனால என்ன பண்ணணும்? கூழ் ஊத்தாது ரெண்டு பட்டியா ஓத்தா விட்டு வெளியே போகலாம். சரி அம்மா கல்வி அம்மா நான் மலையாற போறேன்டாடே. நீ மலையாற போறியா? சரிம்மா அத்தா ஊர் சகே சொல்ற சத்தியமே தலை யார போட்டு போடுங்க எனக்கு தெரியாது ஐயா. ஓ மை பெரியா அம்மா சனியா
யாரங்க என் தமையா அதான் வாங்குற போட்டியா நீதான் கஷ்டமா போட்ட போன வைக்க அப்படி போடு கஷ்டமா என்ன போட்ட நேர அளவு நீ மாட்டிட்டேன் ஏறு மட்டும் வந்து வச்சுக்க உடுகுடுன்னு ஓடி மொத்தம் அந்த ஏரியார் மூட்டலாம் ஊருக்கு போட இல்லை அதெல்லாம் வரல நீ கலைக்கு போயிலடா புள்ள நீ பேசக்கூடிய வீண் வார்த்தையை விடுறா ஆமா இதை போடுறா அப்புறம் சபை பார்த்தாலும் எப்படி நடக்கும் லட்சுமி கடாட்சிபுர சபை சபையில் அமர்க்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் குரு தேவா ஆமா இப்ப என்னோட சபையோட பார்த்து நம்முடைய நாடகம் முடிய ஆசிரியர் கலைமாவடி சேகரையா மற்றும் கிருஷ்ணய்யா இவருடைய பாதத்திற்கும் நம்மோட நான் நடிக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் இந்த சிறியவன் சிறந்தாந்தவன் வணக்கம் ஆளை பார்த்தான் என்னடா போக கிளப்புற அவமானும் போக கிளப்புறான் விளக்கம் எப்படி மட்டும் ஒழிக்குமா அவரை கழிச்சிக்கும் போது நேற்று வந்தாலும் மஞ்சள் தண்ணிக்கு மஞ்சள் தண்ணி ஐயத்தாங்க நேரா போவேன் பிரதேசம் தூக்குவேன் அவன் மூணு அவனையும் அப்ப நான் புரிஞ்சு ஐயா நீ காவாயிலே போடுங்க ஐயா விளக்கு முடிஞ்சு விட்டுடா எப்படி பத்மாசூரன் பர்ணகாவர் ஆடு வரக்கூடிய வேறோ பத்மாசூரன் என்ன டவுட் கேள்றா என்னடா உனக்கு டவுட் என்ன வச்சு மயிறு ஆமா ஓ இப்பதான் ஞாபகம் வந்துட்டியா என்னடா மாசம் அமாவாசை வரும் தெரியுமா ஆமா மேல்மலையனூர்ல ஆமா மேல்மலையனூர்ல போய் அங்க கோய் யாருப்பாங்க தெரியுமா ஆத்தாக்கு ஆமா கோய் யாருக்கு இடத்துல போய் இவன் நின்னு அங்க போய் அந்த கோய் தலையை அறுத்து அந்த கோயை சுத்தி ஏழை போடுவாங்க தூக்கி போடுவாங்க ஆமா அந்த இடத்துல நின்னு அந்த கோயை சுத்தி இருக்கிற மயிரை புடிங்கி இந்த மயிரை வச்சுட்டு வருவானா இந்த மயிர் பாத்துன்னு வருவானா அப்படிதான் ஞாபகம். ஓஹோ அப்ப இது கோய் மயிரா அந்த மயிரை புடுங்கி இந்த மயிர் வச்சுருவான் அந்த மயிர் கோச்சு போறான் அப்புறம் மயிரா அவன் ஏண்டா டேய் அவன் என்ன ஆடுற மச்சான் ஐயா முட்டிக்கால கீழ அடிக்காதீங்க யா பூரா தொரி சேருங்க உங்களுக்கு டேய் அப்படி பத்மாசூரன் தம்பி எனக்கு திருமணம் நடந்து விட்டது என்னுடைய மனைவி பெயரோ பத்மாவதி திருமணம் செய்து சிறப்பாக ஆனா அப்படி இருந்து போயிடும்
எப்படி என்றால் பத்மாசுரன் அப்படி பிறந்து சீர சேப்பா குலாச்சார பரம்பரையும் தம்பி அரக்கர் பெரிய அரக்கர் குலமா இதை நாங்க நம்பணுமா? அதான் அரக்கர் குலமா? குச்ச பையன் அப்பதான் ஆமா தேவடியா ஆமா நான் சொல்றது சொல்லியா சொல்லு. நான் சொல்றது சூழ்நிலை இருந்தா அக்கா சொல்ற மாதிரி கேடுறாங்க. நான் சொல்ற மாதிரி நீ சொன்னா நீ சொன்ன உடனே வருவேன். நீ அதுக்கு இல்ல அதுக்கு எங்க வீட்டு நடக்கடா நீ சொன்னது கேட்பேன். நான் என்ன சொல்றனோ அந்த மாதிரி சொன்னா நீ அரக்க நான் ஒத்துக்கிறேன். அப்படியா? அப்பதான் நான் ஒத்துக்குவேன். சரி சொல்லுங்க பாக்கலாம். சொல்றியா? இங்க பாரு நல்லா பாத்துக்க. அரண்ட பிறண்ட கொடி எப்படி சொல்லணும்? இங்க பாரு எப்படி சொல்றாளோ எப்படி செய்யணும் அங்க பாரு செய்யணும். செய்யணும் அப்புறம் என்ன செய்யணுமா? இங்க பாரு நல்லா பாரு சொல்லு. கத்தி எடுத்து நறுக்கி விடுவேன். சரி இங்க பாரு அரண்ட பிறண்ட கொடி அப்படியா செய்யணுமா? அரண்ட பிறண்ட கொடி. இப்பதான் நீ ஒத்துக்க. அது மட்டும் இல்ல அரண்ட பிறண்ட கொடி அப்புறமா வந்து சாண்ட கொடி எப்பறம் எங்க அப்பா பத்தி ஒண்ணு தெரியுமா? எங்க அப்பா எப்படி ஆளு எங்க அப்பா உலகத்துல அவரோட பேரு எங்க அப்பா பெரிய அப்பா கலெக்டரா எங்க அப்பா இல்லடா இல்ல போலீஸா இல்லடா இல்ல வக்கீலா அந்த வாகன ஆண்டடா. எங்க அப்பா ஓரத்துல நிப்பா. இவன் தான் நம்ம எங்க அப்பா ஓரட்டால நிப்பா. ஐயா ஓரட்டால நிப்பா. நிக்கிற ட்ரெயில எங்க அப்பா ஓடுவார். அப்பேற்பட்டாலும் எங்க அப்பா என்ன உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு சொல்றா? சொல்லு. எங்க அப்பா அப்பேற்பட்டாலு பண்டிகையால சொல்லு. ஐயா எங்க அப்பா பத்தி தெரியாது. யாருமே இல்ல. அதோட எங்க அப்பா பெரிய ஆளு. எப்படி தெரியுமா? ஓடுற ட்ரெயின்ல நிப்பா நிக்க ட்ரெயின்ல ஓடுவார். அப்படி என்னதான் பண்றாரு அப்பா? பிளாட்பார்மத்துல முருகு வைக்கிறார். இன்னைக்கு போதா ஓடி ஓடிப்பான். இன்னைக்கு போதா ஓடிப்பான். வேலை காலை 4-5 மணிக்கு தான் வரும். அப்பாடா இவன் சூரந்தாட்டா அஞ்சாறு பேர கூட வெட்டு மாட்டா. அப்பாடா இவன் சூரந்தாட்டா அஞ்சாறு பேர கூட வெட்டு மாட்டா.
ஏய், அப்படி இருந்த போதிலும் பத்மாசூரன் எங்களுடைய குலாச்சார பரம்பரையோ அப்படி நாங்க எப்படி சொல்றோம்? ஏற்கனவே காலத்தில் தேவர்கள் ஒருபுறம் அசுரங்கள் ஒருபுறம் தேவ அமிர்தம் அடைந்தார்கள். அப்ப அமிர்தம் அடையும் பொழுது அப்ப அமிர்தம் அடைந்தாங்க பாரு. அதுல உருவாச்சு பாரு அமிர்தம். அந்த அமிர்தத்தை தேவ இந்திரன் ஒப்படைச்சாங்க. ஆமா, அப்படி ஒப்படைச்சாங்களே திருட்டு தேவடியா பையன் குடும்பமா கொடுக்குறீங்களா? என் குலாச்சார பரம்பரை ஒரு 5 பேர் தான் உதவி பண்ணாங்க. அப்ப அரக்கர் குலமா இருந்துச்சுல்ல, எங்களுக்கு குடுக்குறதா இல்ல அந்த தேவடியா பசங்க எங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லி திருட்டு தேவடியா பையன் திருட்டு தேவடியாவை அமிர்தத்தை கொடுக்காத ஏமாத்திட்டான். அவனை விடலாமா? விடலாமா? அவனை விடக்கூடாது. எடுத்து போலாம் பாரு திருட்டு தேவடியா அவனை பார்த்தா விடலாமா? யார சிற்பாடி அப்படி போட்டு நேரா போட்டு அப்படி அரக்கர் குல பரம்பரை எப்படி தோன்றியது? ஏற்கனவே காலத்தில் காசிவர் இருந்தார் பாரு. அவருக்கு 2 மனைவி. அது யார் யாரு? தீதி அதிதி. திருமணம் செய்து தம்பி திதிக்கு பிறந்தவர்கள் 30 கோடி தேவர்கள். 30 கோடி தேவர்கள் திதிக்கு பிறந்தவர்கள். அதிதிக்கு பிறந்தவர்கள் 60 கோடி அரக்கர்கள். 60 கோடி அரக்கர்கள். 30 கோடி தேவர்கள். ஆமா, அதிதி பிறந்தவர்கள் 60 கோடி அரக்கர்கள். அப்படி பிறந்து தம்பி ஆனா அப்படி பிறந்த பாரு. அந்த அரக்கர் குல வம்சத்தில் பிறந்த என்னுடைய பெயர் தான் பத்மாசூரன். அரக்கர் குடும்பத்தை பிறந்தவர் தான். ஆமா, பத்மாசூரன். இவர் பேரோ பத்மாசூரன். அரக்கர் குல என் குலாச்சார பரம்பரை அரக்கர் குல. என்னுடைய பெயரோ பத்மாசூரன். பத்மாவதி. ஆனா அப்படி இருந்த போதிலும் அந்த தேவதங்கராம்பா திருட்டு தேவடியா பையன் ஏமாத்தினான். இன்றைய தினத்தில் கொடி நாட்ட வேண்டும். எப்படி கொடி நாட்டணும்? அப்படி பிறந்த போதிலும் பலம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்ற போடா. அப்படி என்னுடைய படமோ ஆண்டர் முதல் தேவர்கள் நவநாத சித்தர்கள் யாவற்றுமான பேர்களும் எங்களை கண்டால் சும்மா பத்மாசுரம் வரன்னு சொன்னா ஒருத்த நிப்பானா அப்படியே பத்மாசுரம் தெருவில் வரன்னு சொன்னா அவங்க பத்மாசுரம் வரன்னு சொன்னா அப்படியே வருது. வரும் என்ன அப்படி அப்படி தம்பி என்னடா அப்படி இருந்த போதிலும் யாவற்றுமான பேர்களுக்கும்
நான் என்ன கண்டா பத்மாசுரன் வரான்னு சொன்னா என்ன மாதிரி பொம்னாட்டிங்க ஒரு கையில தொடர்பு கட்ட ஒரு கையில பயம் அப்படி பிறகு கடந்து வர்றேன் இந்த உலகத்துக்கு ஆயாதிமா எனக்கு இணையாக கிடையாது அதனால் நான் எப்பேற்பட்டாலும் நான் தான் மேலே ஆனா நான் என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வேன் நான் ஒருவனே செய்வோம் அப்படி இருந்த போது என் மனைவி இருக்கா பத்மாவதி அவளை நான் அழித்தேன் அது சீக்கிரமா
Hey!